இப்ப படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியை பறிச்சுட்டானே, ஏன் சாமி? அவன் பறிக்கல, நீங்க தான் பறி கொடுத்துட்டீங்க சாமி. ஆமா, ஏழையா இருந்தப்போ எந்த காரியமா இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் தீர்த்துக்குவான்னு பொறுப்பெல்லாம் ஆண்டவன் கிட்ட ஒப்படைச்சீங்க. ஆனா பணம் வந்தப்புறம் எல்லா பொறுப்பையுமே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. சாமி, கூடவே இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களே. நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. அப்பெல்லாம் பூஜையில உட்கார்ந்தா 5 மணி நேரம் ஆனாலும் என் நெஞ்சு அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப பூஜை செய்ய போனா 1/2 நிமிஷம் கூட அவனை நெஞ்சார நினைக்க முடியல. அவ்வளவு பிரச்சனைகள். உங்க மனக்குழப்பத்துக்கு காரணம் இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இத பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். அதனால பொருட்செல்வத்தை அதிகமா பொருட்படுத்தாம அருட்செல்வத்தை நாடுங்க. நீங்க நினைக்கிற நிம்மதி தானே உங்க வீடு தேடி வரும். ஆகட்டும் சாமி.